தேவையானது எவ்வளவு அனுப்பணுமோ அதோட இல்லாம அதிகமா இன்னும் கூடுதலா உதவி கூட பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஆர்டர் கொடுத்தத நான் அன்னைக்கு ராத்திரி பார்லிமெண்ட்ல என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல போட்டேன், பதிவு பண்ணினேன். என்னெல்லாம் விதமான உதவிகள் மத்திய அரசு உடனடியா கொடுத்திருக்குன்றத நான் அன்னைக்கும் அந்த பிரஸ்ல அந்த ட்விட்டர் மூலமாவும் போட்டதற்கு ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா அது பிரஸ் ரிலீஸாவும் வந்ததுனால அந்த விவரத்துல நான் இப்போ அதிகபட்சமா பேசல. 18ஆம் தேதியே ராத்திரிக்கு அந்த விவரம் வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்க போட்ஸும் போயிட்டு இருக்கு, ஹெலிகாப்டர் மூலமாவும் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஹெலிகாப்டர் எவ்வளவு போட் அப்படிங்கறத மாத்திரம் ஒரு 2-3 விவரம் கொடுக்கறேன். ஆனா மொத்தமா சேர்த்து 21ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் நம்ம கையில இருக்கக்கூடிய செய்தி 42,290 பேர் மீட்கப்பட்டு இருக்காங்க. மொத்தமா இதுல எல்லாரும் சேர்த்து மீட்கப்பட்டது. ஸ்டேட் போலீஸ், ஸ்டேட்ல ரிலீஃப் பண்றவங்க, ராணுவ படை மூலமா, கப்பல் படை மூலமா, கோஸ்ட் கார்டு மூலமா, இதெல்லாம் சேர்த்து போட்டு 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அபிஷியலா தெரிஞ்ச ரெக்கார்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா 31 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மிக வருத்தமான விஷயம். 31 பேர். இத்தனை மீட்பு பணிக்கு உடனடியா மத்திய அரசும் செயல்பட்டு போயிருந்தாலும் 31 பேர் எனக்கு லாஸ்டா கிடைச்ச விஷயம். அதுல நம்பர்ல ஏதாவது இன்னைக்குள்ள வேற விதமா நம்பர் மாறுனா எனக்கு இப்போதைக்கு செய்தி இல்லை. ஆனா டிசம்பர் 21ஆம் தேதி மாலை வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல எல்லா டிபார்ட்மெண்ட்டும், மத்திய அரசை சேர்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துழைச்சு உடனடியா எல்லாரும் சேர்ந்து அந்த களத்தில் இறங்கினார்கள். அந்த இறங்கினதுனால ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துல 800க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கே அம்பிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால இப்போ முன்னும் போக முடியல, பின்னவும் போக முடியல அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்த போது அந்த ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த பயணிகளை ரயில்வே சார்பில் சிறப்பு ரயிலும் போதுமான அளவு பேருந்து வசதியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட மீட்கப்பட்டார்கள். அதை தவிர 200 ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்ட அந்த நிலையில கூட ரயில்வே மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து நல்ல விதமா அங்க சமயத்துல உதவி பண்ணிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகத்திலேயே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் 2 இருக்கின்றன. அந்த 2ம் கூட நிலைமையை 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரதுனால மேலும் மாவட்டத்துக்கு இந்த 4 மாவட்டத்துக்கும் போக வேண்டிய உதவிகளை தொடர்ந்து இன்னொரு முறை யாரும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு உடனுக்குடனே அனுப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க.